அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாளுங்க. எல்லாரும் வாழ்த்து அவசியம் கூறுங்க. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் இந்த ஸ்பெஷல் லஞ்ச் மெனுவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சாம்பார் தாங்க வைக்கலான்னு பார்த்தேன். சாம்பார், பாயாசம், அப்பளம், கூட்டு, பொரியல் வைக்கலான்னு பார்த்தேன். அவன் என்ன சொல்லிட்டான், அம்மா எனக்கு சிம்பிளாக ஏதாவது பண்ணி கொடுங்கம்மா, அதெல்லாம் வேணாம்மா, எப்பயும் செய்கிறது தானேம்மா, இன்னைக்கு வேறு மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான் என் பெரிய பையன். அவனுக்கு தாங்க பிறந்த நாள். அதனால சரி சிம்பிளாக இட்லி, சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுட்டு குஸ்காவும் முட்டை ரோஸ்ட்டும் பண்ணியிருக்கேங்க. இந்த லஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் வெரைட்டியாக எதுவும் பண்ண முடியலை. சரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சு கொடுத்து விட்டாச்சுங்க. ஆனால் வேறு லெவலில் வந்துச்சுங்க அந்த குஸ்கா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என் பையனுக்கு. ஏன்னா பிறந்தநாள் பையனுக்கு தானேங்க நம்ம என்ன பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துட்டேங்க. அவனும் ஹாப்பி, நானும் ஹாப்பியாக இருந்தேன். செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த லஞ்ச் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குஸ்காவும் இந்த முட்டை ரோஸ்ட்டும் செம்ம காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் காலையில் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சட்னி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சட்னி அரைக்கலைங்க. சாம்பாரோட முடிச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா ரொம்ப ஹெவியாக ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே என் பையன் கேட்டுட்டான். அதனால் செஞ்சு கொடுத்து முடிச்சாச்சு. அவனுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையே வச்சாச்சுங்க இன்னைக்கு. காலையில் டிஃபன் அதான் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. பெருசாக இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கேக் வெட்டலான்னு இருந்தோம். அவங்க அப்பா வந்து லீவ் போட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி சிம்பிளாகவே எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி கேக் வெட்டலாங்க. அதனால் வந்து சாயந்தரம் வந்து தம்பியை வந்தோடனே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அவன் ட்ரெஸ்ஸை வந்து சாயந்தரம் தான் போடுவான். அவன் ஸ்கூலில் வந்து அலௌடு கிடையாது. கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போகக்கூடாது. அதனால் வந்து அவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிட்டாங்கங்க. அதனால் சாயந்தரம் வந்தோடனே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு பர்த்டேவுக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அன்னதானம் கொடுக்கலான்னு என் பையன் சொன்னான். நான் சொன்னேன் சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் சாயந்தரம். போயிட்டு அதோட வீடியோவை வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோதாங்க இன்னைக்கு. நன்றி.